நீங்களும் அந்த மாதிரி ஒரு கேக்கு செய்ய போறீங்களா? கத்துக்க போறீங்களா? செஞ்சு பழகணுமா? கத்துக்கலாம் வாங்க. வாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த சுஜி கேக் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கக்கா, சொல்லி கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சுஜி கேக் செய்யறது வந்து ரொம்ப கடினம் கிடையாது, ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த சுஜி கேக்கை ரெடி பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எப்படி சுலபமா இந்த சுஜி கேக்கை செய்யலாம்னு சொல்லி தரேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க, என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இதுதாங்க தேவையான பொருட்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஐட்டம்ஸு. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவு 180 கிராம். ஸோ இந்த சுஜி கேக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுஜி ஃப்ளா வந்து 100 கிராம். ஓகேங்களா? 100 கிராம் சுஜி ஃப்ளா எடுத்து வச்சுக்கோங்க. 160 கிராம் கேஸ்டர் சுகர். ஸோ 160 கிராம் கேஸ்டர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ml எவாபாட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடித்த எவாபாட் மில்க்கு ரெடி பண்ணிடுங்க. தண்ணிப்பாலுங்க, இந்த தண்ணிப்பாலை ரெடி பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிராண்டோட தண்ணிப்பால் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு மக்களில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 4 முட்டை கிரேட் ஏ எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த இப்போ காய்க்க போகிறேன் பாருங்கள். இந்த மெட்ரிக் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மெட்ரிக் ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எஸ்என் வெனிலா, அதுவும் வந்து 1 ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலர், அந்த கேக்குக்கு சுஜி கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் கலர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மெட்ரிக் ஸ்பூனில் இந்த சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த மஞ்சள் கலர் இந்த கேக் மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேக் பேன், இந்த டின்னை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. க்ரீஸ் பண்ணி பேப்பரை போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நம்ம அடுத்தது இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம அந்த பேனில் ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்ச பொருளெல்லாம் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பட்டரையும் சீனியும் பிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆனால் சாரி, நான் வந்து உங்கள்கிட்ட மர்ஜரினை காமிக்க மறந்துட்டேங்க. ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கல. ஸோ இப்போ மர்ஜரின் வந்து 250 கிராம் நம்ம இந்த மர்ஜரினையும் கேஸ்டர் சுகரையும் பீட் பண்ண போகிறோம். இந்த மஜரினையும் கேஸ்டர் சுகரையும் நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் போடுறப்ப பாருங்க, அந்த மஜரின் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த மஜரினும் சீனும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக வரணுங்க. இப்போ பாருங்க, மஞ்சள் கலராக இருக்குது. நீங்கள் நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பட்டரும் சீனியும் வந்து, அந்த மஜரினும் சீனியும் வந்து அப்படி க்ரீம் கலர் ஆயிருங்க, நல்லா ஃப்ளஃபி ஆயிரும். ஓவராகவும் பீட் பண்ணாதீங்க, குறைவாகவும் பீட் பண்ணாதீங்க, உங்கள் கேக்கு நல்லா வராது. அதனால நல்லா பார்த்தீங்கன்னா க்ரீம் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த க்ரீம் கலர் வந்த பிறகு உங்களோட கேக் வந்து பட்டரும் சீனியும் நல்லா ஃப்ளாஃபி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா மஞ்சள் கலரை ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நான் எசன் ஊற்றிட்டேன், அந்த வீடியோ இங்கே காணும். ஸோ இது ரெண்டையும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு முட்டை 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்றா போட்டு பீட் பண்ணுங்க. ஒரு முட்டையை ஊற்றிட்டு பீட் பண்ணுங்க. ஸோ அதேவே தாங்க அந்த 4 முட்டை முடிகிற அளவுக்கு பீட் பண்ணுங்க. ஸோ 4 முட்டையும் பீட் பண்ண பிறகு இப்போ பாருங்க, நான் ஒன்றா போட்டு பீட் பண்ணுறேன். இன்னும் ஒரு முட்டை இருக்குது. ஸோ அந்த 4வது முட்டையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேண்டாங்க, கொஞ்சம் நேரம் பீட் பண்ணால் போதும். அதன் பிறகு நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணிப்பால் 100 ml எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிடுங்க. முடிஞ்சாங்க, பால் போட்டு பீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு, சுஜி ஃப்ளா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் அந்த ஒரு போல்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்புறம் ஒன்று ஒன்றா மறந்துட்டா கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா நம்ம இந்த மாவை எடுத்து போலில் கொட்டிடலாம். ஸோ போலில் கொட்டின பிறகு நீங்கள் உங்களோட மிஷினை ஸ்பீடாக திறந்துடாதீங்க. அந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனாக்கா மாவு பறந்துடும், தெறிக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் ஸ்பீடை திறந்து உங்களோட மாவை நல்லா பீட் பண்ணுங்க. அந்த மாவை கொஞ்ச நேரம் நல்லா பீட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் பீட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பீட் பண்ணுங்க. இப்படி தாங்க இருக்கணும். நம்மளோட மாவு நல்லா பீட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பீட் பண்ண மாவு எடுத்து நம்மளுடைய கேக் பேனில் போட்டுடலாம். ஓகேங்களா?
இந்த கேக் பேனை ரெடி பண்ணிடுங்க. மாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கேக் பேன் ரெடி பண்ணிங்கனாக்கா டைம் எடுத்துரும். ஸோ அதனால் கேக் பேன் ரெடி பண்ணி வச்சுருங்க ஆரம்பத்தில். அதன் பிறகு இந்த மாவெல்லாம் வந்து இதில் கொட்டிடுங்க. நல்லா கொட்டி வலித்து நல்லா அந்த தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேக் பேன் இருக்கு இல்லையா, அதில் மாவை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 3 முறை தட்டணுங்க. நீங்கள் தட்டுனீங்கனாக்கா எதுக்கு தட்டுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் செய்கிற மாதிரி தட்டுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியாக்கணும். அதன் பிறகு நீங்கள் வந்து அவனில் வச்சுருங்க. டைமர் வந்து 45 நிமிஷம், டெம்பரேச்சர் வந்து 150 நிமிஷம். அவங்க அவனை பொறுத்துங்க. ஸோ நம்மளோட கேக் வந்து வேக வச்சாச்சு. ஸோ இந்தமாரி செட் பண்ணிடுங்க. உங்களோட கேக் அழகாக வந்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேக்கு வந்து அவன்லேருந்து வெளியாக்க போகிறேன். நம்மளோட கேக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் கொடுத்த இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான சூப்பரான கேக் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த செய்முறை வந்து கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. உங்களுக்கும் இந்தமாரி ஒரு அழகான கேக் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை கீழே காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் மேடம் ஜெயா.